ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஐஎன்ஆர் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ வேணும்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நம்ம நிலா எப்படியாவது கார்த்திகா அவங்க வீட்டில் பேசி சமாதானம் செஞ்சிடலான்றதுக்காக தான் தட்டு வரிசையோடு போயிருந்தாங்க. ஆனால் நிலாவையும் அவங்க ஃபேமிலியில் உள்ள எல்லாரையுமே ரொம்பவே அவமானப்படுத்தியும் காயப்படுத்தியும் அனுப்பிடுறாங்க கார்த்திகாவோட அம்மா. இங்கே நம்ம நிலா வந்து பயங்கரமாக யோசிச்சுட்ருக்காங்க. எப்படியாவது சேர அண்ணன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி கார்த்திகாவை கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் ரெகுலராக எந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு பல்லவனும் நம்ம நிலாவும் கோவிலுக்கு போகிறாங்க. அப்போது கார்த்திகா வராங்க. கார்த்திகாவை பார்த்ததுமே இங்கே நம்ம நிலா வந்து பேசுகிறாங்க. ஏன் கார்த்திகா, உங்களுக்கு சேர அண்ணாவை பிடிச்சிருக்கு, அப்புறம் எதுக்காக நீங்கள் வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கணும்? இப்போல்லாம் பொண்ணுங்க எவ்வளோ தைரியமாக எல்லா விஷயத்தையுமே ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பண்ணுறாங்க. ஏன் நீங்கள் இவ்வளோ பயந்த சுபாகமாக இருக்கீங்க? அப்படியே பயம் கூட இருக்கட்டும், ஆனால் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டா தானே வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்க முடியும். இங்கே பாருங்கள், உங்கள் வீட்டுக்கு வந்து நான் பொண்ணு கேட்டேன், ஆனால் உங்கள் அம்மா கண்டிப்பாக தர மாதிரி எனக்கு தெரியல. இங்கே பாருங்கள், இப்போது நீங்கள் என்ன முடிவில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே கார்த்திகாவோ ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே சொல்கிறாங்க. கல்யாணம் நெருங்க எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது நிலா. எனக்கு கண்ணை மூடினாவே சேர மாமா ஞாபகம் தான் வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரிங்க, அப்போது நீங்கள் சேர அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்க்குறாங்க கார்த்திகா. ஆமாங்க, அதுதான் நடக்கணும். நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் தான் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிறது ரொம்பவே கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு ஒரு பொண்ணுக்கு பிடிச்ச விஷயம் நடக்கிறத விட, அதாவது நடக்கிறது எவ்வளோ முக்கியமோ, பிடிக்காத விஷயம் நடக்காமல் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கரெக்டு, ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், நீங்கள் இப்போ உங்களுக்கு என்ன தான் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கவும், எனக்கு சேர மாமா தான் வேணுன்ற மாதிரி கார்த்திகா சொல்லிடுறாங்க. இங்கே நிலா இருந்துட்டு, சரிங்க, அப்போது நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறது தான் ரொம்ப கரெக்டு. சரி, நீங்கள் இன்றைக்கி 10 மணிக்கு இதே கோவிலுக்கு வந்துடுங்க. நான் சேர அண்ணாவை கூட்டிகிட்டு வந்துடுறேன். உங்கள் 2 பேருக்கும் இதே கோவிலில் வச்சு கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், கார்த்திகா வந்து, நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வீட்டில் பெரிய பிரச்சனையும் வருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிரச்சனை மட்டும் இல்லை, பெரிய கலவரமே வெடிக்கும். அதை வந்து நம்ம சமாளித்து தான் ஆகணும். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக தான் வரணும். உங்களுக்கு சேரன் அண்ணன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லா பிரச்சனையுமே ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இல்லை பிடிக்காத வாழ்க்கையை அமைச்சு வச்சுருவாங்க உங்கள் பேரண்ட்ஸ். அதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாக சேர அண்ணனை நினச்சி நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். நீங்கள் இன்றைக்கி 10 மணிக்கு இந்த கோவிலுக்கு வந்துடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் சேர அண்ணனுக்கும் கல்யாணம் நடந்தே ஆகும். அதுக்கப்புறம் வர பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணிப்போம். நான் உங்கள் கூட நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. சரிங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லவும், சரிங்க நீங்கள் வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா டவுட்டாகவே கேட்குறாங்க. கண்டிப்பாக வருவேன், சேரன் மாமா எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திகாவுமே வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. கார்த்திகாவுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்பவே பயமாகவே இருக்குது. ஏன்னா அவங்க வந்து வீட்டை மீறி எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணது கிடையாது. அப்படி மீறி பண்ணது என்னென்னா, அதாவது சேரன் வீட்டுக்கு அப்பப்போ வந்து சேரன் கூட பேசிட்டு போவாங்க, அது மட்டும்தான். இப்போது வீட்டை விட்டு நம்ம ஓடி போகணும், நம்ம நினச்ச வாழ்க்கையை அமைச்சுக்க போகிறோம். இதனால் அம்மா அப்பா ஏதாவது ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்படியே ஒரு மாதிரி படபடப்பாகவே இருக்குது. இங்கே கார்த்திகா அவங்க அம்மா வராங்க. ஏய் என்னடி முகமே சரியில்லை, திருட்டு முழிக்கிற, ஏதாவது தப்பு பண்ணியா இல்லை தப்பு பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே கார்த்திகாவுக்கு விடன்னு வருது. ஒரு மாதிரி ரொம்பவே பயப்படுறாங்க. ஒருவேளை அம்மா கண்டுபிடிச்சிட்டுப்பாங்களோ? எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க? நானும் நிலாவும் தானே பேசிக்கிட்டு இருந்தோம், அது எப்படி உங்களுக்கு கேட்டிருக்கோம்? நம்மளோட பயமே நம்மளை காட்டி கொடுத்துரும் போல். தைரியமாக இரு கார்த்திகா, சேர மாமாவை நீ கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே தைரியம் சொல்லிக்கிறாங்க. அதே சமயம் அவங்க அம்மா முன்னாடி தைரியமாக இருக்கிற மாதிரியுமே நடிக்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன், நான் என்ன தப்பு பண்ண போகிறேன், நான் எந்த தப்பும் பண்ணுறதில்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மழுப்புறாங்க. சரிடி, நாங்கள் பார்த்து வச்ச பையனை கல்யாணம் பண்ணிட்டு போனேன் அப்படின்னா உன் வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும். எடக்கு முடுக்கா ஏதாவது தப்பான ஒரு வழிக்கு போயிட்டே மகளே, உன் வாழ்க்கை அம்புட்டு தான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அப்படியெல்லாம் நான் எதுக்காகமா போகிறேன், நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அவங்க அப்பா வராங்க. ஏய் சும்மா பொண்ணை திட்டிக்கிட்டே இருக்காதுடி, அவள் நம்ம பேச்சை தான் கேட்பா, நம்ம பேச்சை கேட்காம அவள் எங்கே போக போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நிலா வந்து வீட்டுக்கு வந்ததுமே பல்லவன்கிட்டையும் பாண்டியன்கிட்டையும் சொல்கிறாங்க.
அதே மாதிரி நம்ம சோழனும் இருக்காங்க, 3 பேர் தான் இருக்காங்க. சேரன் வந்து வேலைக்கு போயிட்டுருப்பாங்க. நிலா சொல்கிறாங்க, இப்படி நான் கார்த்திகா கிட்டே பேசியிருக்கேன், கார்த்திகாவை இன்றைக்கி 10 மணிக்கு கோவிலுக்கு வர சொல்லியிருக்கேன், நம்மளும் சேரன் அண்ணனை பேசி சமாதானம் செஞ்சு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, இதுக்கெல்லாம் அண்ணன் ஒத்துக்காது. அண்ணன் ஏதாவது இதனால் பிரச்சனை வரும் அப்படின்றதுக்காக இந்த முடிவுக்கு கண்டிப்பாக ஓகே சொல்லாதுன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லவும், நிலாவோ இல்லை கண்டிப்பாக அண்ணனுக்கு பிடிச்ச வாழ்க்கையை தான் அமைச்சு கொடுக்கணும், நம்மக்கிட்ட அண்ணன் வாயை திறந்து கண்டிப்பாக கேட்க மாட்டார், அவருக்கு பிடிச்ச வாழ்க்கை அமையல அப்படின்னாலுமே கிடைச்ச வாழ்க்கையை ஏற்றுக்கிற மனப்பான்மையும் மனப்பக்குவமும் அண்ணனுக்கு இருந்தாலும் அண்ணனுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தா அவர் காலம் ஃபுல்லாக சந்தோஷமாக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் கார்த்திகா மாதிரி சேரன் அண்ணனை புரிஞ்சுக்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. கார்த்திகா தான் அண்ணனுக்கு சரியான ஆள், சரியான ஜோடியும் கூட. ஏன்னா கார்த்திகா சேரன் அண்ணனை ரொம்ப நல்லா பார்த்துப்பா, எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் அண்ணனுக்கும் கார்த்திகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. இதுக்கு பின்னாடி எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அண்ணன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல, அதுக்காக நம்ம எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ அவமானம் வந்தாலும் சந்திச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நிலா சொல்கிறாங்க. உடனே பாண்டியன் இருந்துட்டு, அண்ணி நம்ம தேவையில்லாமல் நிறைய ரிஸ்க் எடுக்கிறோமோன்னு தோணுது. ஏன்னா இன்றைக்கி சும்மா பொண்ணு கேட்டு தான் போனோம், அதுக்கே அத்தை குதின்னு குதிச்சாங்க, ஊர் முன்னாடி நம்மளை அசிங்கப்படுத்தி விட்டுட்டாங்க. ஒரு வேளை இப்படி நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்று நடந்துருச்சு, நம்ம நடத்திட்டோம் அப்படின்னா இதனால் பெரிய பெரிய விளைவுகள்லாம் வரும். போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் அது வரைக்கும் போக வேண்டியதாக கூட வரும். ஏன்னா நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு நின்றுருப்பாங்க, ஏதாவது எக்கு தப்பாக நடந்துருமோன்னு பயமாக இருக்கு அண்ணி அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ பாண்டியா, நீ வந்து பயப்படாத, கார்த்திகாவுக்குமே 18 வயசுக்கு முடிஞ்சிருச்சு, அண்ணனுமே மேஜர் தான், 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுனால கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷனில் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருந்தா ஓகே, மற்றவங்கெல்லாம் சொல்லணுன்ட்டு அவசியமே இல்லை. நீ பயப்படாத, எந்த பிரச்சனையும் வராது, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்குமாலாம் போகாது. அப்படியே போனாலும் தீர்ப்பு நம்ம பக்கம் தான் சாதகமாக வரும். ஒன்று அதான் கார்த்திகா அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க அதாவது பிரச்சனை பண்ணாதான், மற்றபடி நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. எல்லா பிரச்சனையும் தாண்டி வாழ்கிறதில் தானே வாழ்க்கையே ஒரு மாதிரி த்ரில்லிங்காக இருக்கும். அப்படி தான் இதுவும். நம்ம எப்படியாவது போராடி அண்ணனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு வைக்க போகிறோம். அண்ணன் காலம் ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்க போகுது, அதை பார்த்து நம்ம எல்லோரும் சந்தோஷமாக இருக்கோம்ல. அது மட்டும் இல்லாமல் அண்ணன் தம்பிங்க வீடு வேலைன்னு சொல்லிட்டு இதே தான் அவருக்கு. தம்பிங்க நல்லா இருக்கணும், தம்பிங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு தானே அவருமே நினச்சிக்கிட்டு இருக்காரு. அவரை பற்றி நம்ம தான் யோசிக்கணும். அவரை பற்றி யோசிக்க யார் இருக்கா? உங்கள் அப்பாவும் அவ்வளோவா குடும்பத்தை பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிறாரு, அவர் பாட்டுக்கு இருக்கிறாரு. அவர் வந்து அப்படியே அதாவது அவர் வந்து கற்றுக்கின பழக்க வழக்கம் அப்படி. சரி, அவரை விட்டுருங்க. இப்போது அண்ணன் வந்து உங்களுக்காக யோசிக்குது, அண்ணனுக்காக யோசிக்க யார் இருக்கா? நம்ம தானே இருக்கோம், நம்ம தான் எல்லாத்தையும் அண்ணனுக்கு பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க நீ இதெல்லாம் ஓகே தான், ஆனால் எனக்கு என்னமோ வேண்டான்னு தோணுதுன்ற மாதிரி பல்லவனும் நம்ம பாண்டியனும் சொல்ல, உடனே நிலா இருந்துட்டு, நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், ஏன் என் பேச்சை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க? அதாவது நான் இப்போ தான் வந்தேன், சொல்லப்போனால் நான் 3வது மனுஷி தான், ஆனால் நீங்கள் எல்லோரும் தானே அண்ணனுக்கு தம்பிங்க, நீங்கள் எல்லோரும் தான் அண்ணனுக்கு நல்லது செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். உடனே நம்ம சோழன் இருந்துட்டு, இங்கே பாருடா, அதான் நிலா சொல்லிட்டால, நம்ம இந்த காரியத்தை முடிச்சிருவோம், அண்ணனுக்கும் கார்த்திகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருவோம், அதுக்கப்புறம் வர பிரச்சனையை நம்ம பார்த்துப்போம் சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பாண்டியனுமே ஏதோ ஒன்று பண்ணுங்கள், எப்படியோ ஒன்று, அண்ணன் நல்லா இருந்தால் ஓகே தான் எனக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீலா சொல்கிறாங்க, பல்லவா நம்ம கடை வரைக்கும் போயிட்டு வந்துடலாமா? சரிங்க நீ கிளம்பலாம், எனக்கும் லீவு தான், போகலாம் அப்படின்னு சொல்லுவோம். சரி நீ வேண்டாம், நான் சோழனவே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னதுமே சோழனுக்கு ரொம்பவே சந்தோஷம். நிலா நீங்கள் என் கூட வரீங்களா? எனக்குவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிலா. ஆமாம், பீச்சா பார்க்கா இல்லை தேட்டருக்கு போகணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அங்கே ஒன்று தான் போகணும், அதுதான் இப்போ குறைச்சலாக இருக்குது. உங்களை நான் பீச்சுக்கு போகலாம் இல்லை பார்க்கு போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன்னா, ஒரு இடத்துக்கு வெளியே போயிட்டு வரணும், கடைக்கு போயிட்டு வரணும் தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைங்க, பல்லவனை ஃபஸ்ட்டு கூட்டிங்க, பல்லவனும் வரேன்னு தான் சொல்லிட்டான், ஆனால் நீங்கள் என்னன்றனா என் கூட வரேன்னு சொன்னீங்களா, அதான் கொஞ்சம் தடுமாறிட்டுங்க. சரிங்க எங்கெங்கே போகணும்? உடனே நம்ம பல்லவன் இருந்துட்டு, அண்ணி என்ன தானே கூட்டிங்க, நான் வரேனே, எனக்கு காலேஜ் லீவு தான், நான் வரேன் அப்படின்னு சொல்லுவோம். வேண்டாம் பல்லவா, இது
அதாவது பெரிய விஷயம், பெரியவங்கெல்லாம் சேர்ந்து இந்த விஷயத்த பண்ணணும். ஆனால் நம்ம வீட்டில் தான் உங்கள் அப்பாவும் அவ்வளோவா ஈடுபட மாட்டார். ஏன்னா இப்படி ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோன்னு சொன்னோம்னாவே கண்டிப்பாக உங்கள் அப்பாவே பிரச்சனை பண்ணுவார். அதனால் இந்த விஷயத்த உங்கள் அப்பா கிட்டேருந்து மறைக்க போகிறோம். அதனால் நானும் சோழனும் தான் இந்த விஷயத்த செய்யணும். அண்ணி விஷயன்றீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், தாலி எடுக்கணும். கார்த்திகாவுக்கும் அண்ணனுக்கும் கல்யாணம் நடக்க போகுதுல்ல, அதுக்கு கார்த்திகா கழுத்தில் தாலி கட்டுறதுக்காக நம்ம தாண்டா தாலி எடுக்கணும். சரிங்க நீ இருக்கட்டும், அதுக்கு நானும் வரேனே, நானும் பெரிய பையன் தானே அப்படின்னு சொல்லுவோம். சரி பல்லவா, நீ ஆசைப்பட்டுல, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன், பாண்டியன், பல்லவன் இவங்க 3 பேர், நிலா 4 பேருமே தாலி எடுக்கிறதுக்காக கடைக்கு போகிறாங்க. இங்கே சோழன் கேட்குறாங்க பாண்டியனை, பாண்டியா என்கிட்ட தாலி தங்கத்தில் எடுக்கிற அளவுக்கு பணம் எதுவும் இல்லைடா, உங்ககிட்ட எப்போ தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேட்கவும், உடனே நீ உங்க பேசிக்கிறது எல்லாமே நம்ம நிலாவுக்கு கேட்குது. என்ன பேசிக்கிறீங்க, காதே கேட்கல, ரொம்ப ஸ்லோவாக பேசுகிறீங்க போல் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்துங்க இப்போது தாலி எடுக்கிறோம், அது தங்கத்தில் தானே எடுப்பாங்க, அந்த அளவுக்கு நம்ம வசதி இல்லைல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. கவலையே படாதீங்க, ரொம்ப பெருசாக எடுக்கணுன்னாலாம் அவசியம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, அதை வச்சு நம்ம தாலி எடுத்துப்போம், கயிறு வேணால் மஞ்சள் கயிறு போட்டுக்கலாம், மீதி தங்கத்தில் தாலி மட்டும் எடுத்துக்கலாம் போதும், இப்போதைக்கு பின்னாடிக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நிலா சொல்கிறாங்க. கடைக்கும் போயிட்டு தாலியெல்லாம் வாங்கிட்டு வராங்க. வர வழியில் மாலை, அதாவது கல்யாணத்துக்கான செலவு அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு ரூமில் தெரியாத மாதிரி, அதாவது நிலா அவங்க ரூம்லேயே எடுத்துகிட்டு போய் வச்சிடறாங்க. அடிக்கடிக்கு யாருமே நிலா ரூமுக்கு போக மாட்டாங்களே, அதனால் சேரனுக்குமே இந்த விஷயம் தெரியாது, நம்ம நடேசனுக்கும் தெரியாது. எல்லா செலவையும் எடுத்துகிட்டு போயிட்டு நிலா ரூமில் வச்சிடுறாங்க. இங்கே சோழன் கேட்குறாங்க, ஏங்க அண்ணனுக்கு ஃபஸ்ட்டு விஷயத்த சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைங்க இனிமே தான் சொல்லணும், இப்போ சொல்கிறதா இல்லை டைரெக்டாக கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு சொல்கிறதான்ட்டு தான் தெரியல, அண்ணன் சொன்னால் எப்படி எடுத்துக்குன்னு தெரியல, தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்காதீங்க, இது என்னத்துக்கு பிரச்சனை வரும் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணன் சொல்லும். அவர் பாட்டுக்கு அப்படி தான் சொல்லுவார், ஏதாச்சும் பிரச்சனை வரும் அப்படின்றதுக்காக, அதனால் அண்ணங்கிட்ட இன்னும் சொல்லலை, பார்க்கலாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் சேரன் வந்து வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே ஒவ்வொருத்தரோட முகமும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி திருன்னு முழிக்கிறாங்க. உடனே எங்கள் சேரன் வந்து, டே பல்லவா என்னடா உங்கள் மொழியே சரியில்லை, ஏதாவது தப்பு பண்ணுறீங்களாடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அண்ணா என்னண்ணா நாங்கள் 4 பேரும் ஒன்றா இருந்தாவே எப்போ பாரு தப்பு பண்ணுறீங்களான்னு கேட்குறீங்க, அப்படி என்னண்ணே நாங்கள் தப்பு பண்ண போகிறோம், அப்படியெல்லாம் எதுவும் இல்லைண்ணே, நாங்கள் நல்லா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை பல்லவா, எனக்கு என்னமோ உங்கள் முகமெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு விஷயத்த என்கிட்ட மறைக்கிறீங்களோன்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சோழன் நினைக்கிறாங்க, அடேங்கப்பா அண்ணனுக்கு செம்ம பிரைன் போல், நம்ம நினைக்கிறதெல்லாம் அப்படியே கரெக்டாக கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிதன்னு முழிக்கிறாங்க. உடனே நிலா வந்து கண்ணாலே சேர்க்க பண்ணுறாங்க, சோளோ மாட்டி கொடுத்துட்டு போகிறீங்க, உங்களோட திருட்டு மொழி ஏதோ போயிட்டு கொள்ளை அடிச்சுட்டு வந்த மாதிரியே திருட்டு முழிக்கிறீங்க, கொஞ்சம் ரியாக்ஷனை வேற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாலேயே சேர்க்க பண்ணுறாங்க. சோழனுமே பயப்படாதீங்க, எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நிலா வந்து, அண்ணே சொல்லுமா டீ ஏதாவது போட்டு கொடுக்குவா, இல்லைண்ணே அது இல்லை, நம்ம எல்லாரும் இப்போது கோவிலுக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுக்குமா திடீர்னு இந்நேரத்துக்கு, இப்போ வேண்டாம்மா நாளைக்கு இது போய்க்கலாம் அப்படின்னு சொல்லவும், அண்ணே நாளைக்கு விருப்பம் இருந்தால் போகலாம், ஆனால் இன்றைக்கி போய் ஆகணுண்ணே வாங்கண்ணே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. என்னம்மா நீ அடம் பிடிக்கிற, நான் குளிக்க கூட இல்லை, அண்ணா நீங்கள் குளிச்சு தான் ஆகணுண்ணே, போயிட்டு குளிச்சுட்டு வாங்க, போங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லவும், என்னம்மா இன்றைக்கி வேண்டாமே எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், அண்ணே இன்றைக்கி நீங்கள் வந்தே ஆகணும், கோவிலில் சிறப்பு தரிசனம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா இவ்வளோ தூரம் சொல்கிற, நான் போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து குளிச்சுட்டு வராங்க. உடனே பல்லவன் வந்து பட்டு, அதாவது கல்யாணத்துக்கெல்லாம் மாப்பிள்ளைங்க போடுவாங்க இல்லையா, பட்டு ஷர்ட் பட்டு வேட்டி அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. என்னடா பல்லவா எதுக்காகடா பட்டு வேட்டி எனக்கு, அண்ணே கோவிலுக்கு போகிறோம்ல ட்ரெடிஷ்னலாக அழகாக போக வேண்டாவா அப்படின்னு சொல்லவும், வேண்டாடா இதெல்லாம் எதுக்கு, இங்கே இருக்கிற கோவிலுக்கு போகிறோம், போனதும் வந்துட போகிறோம், இதுக்கு எல்லாம் எதுக்காக கல்யாணத்துக்கு போகிற மாதிரி கல்யாண மாப்பிள்ளை மாதிரி இந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டுக்கிட்டே ஆகணுமாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாண்ணே நீ போட்டு தான் ஆகணும், போட்டுக்கோங்கண்ணே அழகாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
உடனே நம்ம சேரனும் இல்லைடா வேண்டாம். உடனே நிலா சொல்கிறாங்க, அண்ணா போட்டுக்கோங்கண்ணே, அதான் பல்லவன் ஆசைப்பட்றான்ல, பல்லவன் ஏதாச்சும் பட்டானாவே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, இப்போது நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸை போட்டிங்க அப்படின்னா பல்லவன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவான், நீங்கள் போட்டுக்கோங்கண்ணே அப்படின்னு சொல்லி நிலா சொன்னதுமே நம்ம சேரன் வந்து சரி என்னமோ சொல்கிறீங்க போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டு வேட்டி பட்டு ஷர்ட் போட்டுக்கிட்டு அழகாக வராங்க. அதை பார்த்ததுமே பல்லவன் வந்து அண்ணன் கண்ணே பற்றும் போல் இருக்குண்ணே, மாப்பிள்ளை மாதிரியே இருக்க, அழகாக இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு ஆமாம் மாப்பிள்ளை தான் அண்ணன் அப்படின்னு சொல்லுவோம். என்ன மாப்பிள்ளையா, என்னடா சோழா மாப்பிள்ளைன்னு சொல்கிற, அது வந்துண்ணே இனிமேல் உனக்கு பொண்ணு பார்த்து நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கோம்ல, அப்போ நீங்கள் மாப்பிள்ளை தானே அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. என்னடா நீங்கள் பேசுகிற பேச்சு மொழி எதுவுமே சரியில்லை, என்னமோ தப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ணா என்னென்னா தப்பாக இருக்க போகுது, கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்றது ஒரு குத்தமா அப்படின்னு சொல்லுவோம். சரி நான் கிளம்பிட்டேன், நீங்கள் எல்லாருமே கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குவோம். நாங்கள்லாம் முன்னாடியே ரெடி ஆகிட்டு தான் இருக்கோம், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சேரன் பல்லவன் பாண்டியன் இவங்க எல்லாருமே முன்னாடி போகிறாங்க. நிலா இருந்துட்டு சோழன்கிட்ட சொல்கிறாங்க, அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு இருங்க, நான் கார்த்திகாவுக்கு கால் பண்ணிவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. உடனே இவங்க எல்லாருமே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. சேரன் வந்து என்னப்பா நிலாவை விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏதோ அர்ச்சனை தட்டு விட்டுட்டு வந்துட்டாங்களாம், அதை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகும், நம்ம அப்படியே நடந்து போயிட்டுருக்கலாம் வாங்கண்ணே, அண்ணி பின்னாடி வந்துடும். எப்படிடா நிலாவை தனியாக விட்டுட்டு வர்றது, நீங்கள் யாராவது ஒருத்தர் கூட வந்திருக்கலாம்ல, சரிண்ணே நான் போகிறேன், நீங்கள் 3 பேர் நடந்து போயிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நம்ம பல்லவன் வந்து நிலா கிட்ட வந்து நிற்கிறாங்க. நிலா கார்த்திகாவுக்கு கால் பண்ணுறாங்க. கார்த்திகா கால் அட்டன் பண்ணுறதில்ல. எங்கள் நிலாவுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. கார்த்திகா வந்து வருவாங்களா வரமாட்டாங்களான்னே டவுட்டு தான். ஆனால் கார்த்திகா சொன்னாங்களே கண்டிப்பாக வருவேன், சேர மாமா தான் வேணும்னு சொல்லியிருக்காங்கல்ல, கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. திரும்பவும் கார்த்திகாவுக்கு கால் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திகா கால் அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ சொல்லு நிலா, என்னங்க நீங்கள் கிளம்பிட்டீங்களா, நாங்கள் எல்லாருமே கிளம்பி இப்போ கோவிலுக்கு போய்கிட்டு இருக்கோம், நீங்கள் எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே கார்த்திகாவும் ஏங்க நான் ரெடி ஆகிட்டேங்க, ஆனால் எனக்கு ரொம்ப பயமாகவும் பதட்டமாகவும் இருக்குது, அம்மாவையும் அப்பாவையும் மீறிட்டு எப்படிங்க வர்றது, அப்படி வந்தேன்னா அவங்க ஏதாவது சூசைடு இது பண்ணிக்கிட்டாங்கன்னா நான் என்னங்க பண்ண முடியும், ஏங்க அப்படிலாம் நடக்கவே நடக்காதுங்க, பெற்றவங்க எல்லாருமே அதாவது அவங்க சொல்கிறது நடந்தே ஆகணும் அப்படின்றதுக்காக சும்மா பிளாக்மெயில் பண்ணுவாங்க, அப்படிலாம் நடக்கவே நடக்காது, நீங்கள் கிளம்பி வாங்க, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கார்த்திகாவுமே சரிங்க நிலா நான் வரேன். ஆமாம் சேர மாமா வரேன்னு சொன்னாரா, அவர்கிட்ட சொல்லிட்டீங்களா, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் கார்த்திகா, நீங்கள் கிளம்பி வாங்க டைம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க நிலா, வீட்டில் அம்மா வெளியே தான் உட்காண்ட்ருக்காங்க, அவங்கள ஏமாற்றிட்டு எப்படியாவது நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கார்த்திகா வந்து வெளியே பார்க்குறாங்க. என்னடி டிவி இது பார்க்குறியா, வந்து உட்காந்து பாருவா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி கூப்பிட்றாங்க. இல்லைம்மா வேண்டாம், சும்மா தான் வந்தேன். ஆமாம் ஏன் நீ இவ்வளோ அழகாக ரெடியாக இருக்க, நாளைக்கு தானே உனக்கு கல்யாணம், அம்மா இன்னைக்கு பந்தல் நாளைக்கு கல்யாணம், இப்போ ரெடி ஆகிறதுல என்னம்மா தப்பு இருக்குது, அப்போ நான் போயிட்டு பழைய நைட்டி போட்டுக்கிட்டுமா அப்படின்னு கேட்கவும், இல்லை வேண்டாம் இதுவும் நல்லா தான் இருக்குது இருக்கட்டும், சரி உட்கார் வாடி அப்படின்னு கூப்பிடுவோம். இல்லைம்மா ஒரே குலுக்கமாக இருக்குது, நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு காற்று வாங்கிட்டு வரவா அப்படின்னு கேட்குறாங்க. சரிடி நான் ஃபேன் போட்டு விடவா அப்படின்னு கேட்கவும், இல்லை வேண்டாம்மா நான் வெளியே போயிட்டு காற்றோட்டமாக கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை ஒரு வழியை ஏமாற்றிட்டு வெளியே வந்துடுறாங்க. படபடன்னு இருக்குது கார்த்திகாவுக்கு. ஐயோ விஷயம் தெரிஞ்சது அவ்வளோதான், அம்மா பத்திரக்காளியாக மாறிடுவாங்க. சரி எப்படியாவது நம்ம மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும், நம்ம நினச்ச மாதிரி மாமா கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழணும். அதுக்கப்புறம் கார்த்திகா வந்து கோவிலுக்கு வந்துடுறாங்க. இங்கே நிலா சோழன் பாண்டியன் பல்லவன் சேரன்ட்டு எல்லாருமே கோவிலான சாமி கும்பிட்டு உட்காண்ட்ருக்காங்க. அப்போது இங்கே கார்த்திகா வராங்க. கார்த்திகாவை பார்த்த சேரன் வந்து பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க. இந்த நேரத்துக்கு கார்த்திகா இங்கே எதுக்காக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சேரனை பார்த்ததுமே கார்த்திகா வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரனுமே சைலண்ட்டாக தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே பல்லவன் வந்து சோழன்கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியாண்ணே கார்த்திகா வந்து கட்டி பிடிச்சதும் அண்ணன் கம்மனியாக இருக்குது, பக்கம் அக்கா ஆளுங்க இருக்காங்க, விலகுன்னு கூட எதுவுமே சொல்லலை. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, பல்லவா அம்புட்டும் லவ்வுடா லவ்வு, அண்ணனுக்கு மனசுக்குள்ளே கார்த்திகா மேலே அவ்வளோ லவ் இருக்குது, அவ்வளோ லவ்வை வச்சுக்கிட்டு நம்ம முன்னாடியெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கு,
நிலா அண்ணி தான் ரொம்ப சரியாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கு. உடனே சேரன் இருந்துட்டு, கார்த்திகா பக்கம் எல்லாரும் இருக்காங்க, நீ கொஞ்சம் தள்ளி நில்லு. ஆமாம், நீ எதுக்காக இந்நேரத்தில் இப்படி பட்டு புடவையோடு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் கார்த்திகா பயங்கர அதிர்ச்சி ஆகிறாங்க. உங்களுக்கு விஷயமே தெரியாத மாமா, உங்களுக்கும் எனக்கும் இப்போது கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சொன்னதுமே சேரனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. உடனே பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க நிலாவை எல்லாரையுமே. என்னப்பா நிலா, என்ன நடக்குதுங்க, எதுவுமே எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு. நிலா இருந்துட்டு, அண்ணே உங்கள் மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை தான் நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கோம். கார்த்திகாவும் நீங்களும் ஒன்று சேர்றது தான் ரொம்ப கரெக்டு. உங்கள் 2 பேர் ஜோடி தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க அண்ணே, இந்தாங்க மாலை அப்படின்னு சொல்லிட்டு மாலை தாலி அது இதுன்னு எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க. சேரனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. இதெல்லாம் எப்போ வாங்கினீங்க, என்கிட்ட எதுவுமே சொல்லலை. அண்ணா இப்போ அதுவா அண்ணா முக்கியம், நீ ஃபஸ்ட்டு கார்த்திகா கழுத்தில் தாலியை கட்டுன அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் கார்த்திகாவுமே, மாமா ஆமாம் மாமா, கண்ணை மூடி திறந்தாவே உங்கள் ஞாபகமாக தான் இருக்குது மாமா. எனக்கு வேறு கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டாங்க. கல்யாண நாள் நெருங்க நெருங்க எனக்கு அப்படியே பதட்டமாக இருந்தது தெரியுமா, உங்கள்கிட்ட சேர்ந்து வாழ முடியாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் மனசு தவிச்சிக்கிட்டே இருக்கும். எப்படியோ நிலா இருந்ததுனால்தான் எனக்கு இவ்வளோ தைரியம் வந்து நான் இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன். இப்போது நீங்களும் என் புருஷனாக போகிறீங்க, நினைக்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாமா. நம்ம 2 பேரும் சந்தோஷமாக வாழ போகிறோம். எனக்கு இதெல்லாம் கனவு மாதிரியே இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக அவங்க மனசில் உள்ளது எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. நிலா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், பேசுகிறதுக்கு டைமே கிடையாது, ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நல்லா பேச வேண்டியதெல்லாம் உட்காந்து நிதானமாக பேசிக்கிட்டு இருக்கலாம். பல்லவா மாலை எடுத்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு மாலையெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. 2 பேருமே மாற்றிக்கிறாங்க. நம்ம சேரனுக்கு பதட்டமாக தான் இருக்குது, இதனால் நிறைய பிரச்சனை வரும்னு நம்ம சேரனுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் 2 பேருமே மாலை மாற்றிக்கிறாங்க. உடனே தாலியை வந்து நம்ம பல்லவன் இருந்துட்டு நிலா கிட்ட கொடுக்குறாங்க. அண்ணி உங்கள் கையால் கொடுங்க அண்ணி, அண்ணனும் கார்த்திகாவும் 2 பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு கொடுங்க, நீங்கள் தான் எங்களை விட அதிகமாக அவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கிட்ட நம்ம நிலா கிட்ட சொல்கிறாங்க. நிலாவுமே தாலி எடுத்து நம்ம சேரன் கிட்ட கொடுக்குறாங்க. சேரனுமே ஒரு மாதிரி பதட்டத்தோடு தான் கார்த்திகா கழுத்தில் தாலி கட்டிடுறாங்க. கார்த்திகாவுக்கு பயங்கர சந்தோஷம். ஐயோ, இந்த நாளுக்காக தான் நான் ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நான் இந்த சந்தோஷத்தை நான் எப்படி வெளிப்படுத்தவுன்னே எனக்கு தெரியல. மாமா லவ் யூ மாமா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. சேரனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுறதா, இல்லை இதனால் பெரிய பிரச்சனை வரும், தன்னோட தம்பிங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அதை நினச்சி கவலைப்படுறதானே தெரியல. ரொம்பவும் ஒரு மாதிரி ப்ரெஷரில் இருக்கிற மாதிரி இருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கள் நிலா சொல்கிறாங்க, அண்ணே நீங்களும் கார்த்திகாவும் 2 பேரும் சாமி முன்னாடி கீழே விழுந்து சாமி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க, அந்த கடவுளோட ஆசீர்வாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்ண்ணே. நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழணும். அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருக்கீங்கள, இதனால் நிறைய பிரச்சனை வரும், அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு எங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கூடன்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுருக்குறாங்க. இன்னொரு சைடு எங்கள் கஸ்தூரி நினைக்கிறாங்க, என்ன இந்த கார்த்திகா வெளியே போயிட்டு காற்று வாங்கிட்டு வரேன்னு சொல்லி போனவ இன்னுமே ஆளை காணமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன இவ வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு பார்த்தா கார்த்திகாவை ஆளவே காணோம். வீட்டுக்கு முன்னாடி உள்ள வெளியே மேலே அப்படின்ட்டு எல்லா இடத்துலையுமே தேடுறாங்க, கார்த்திகா இருக்கவே இருக்கிறதில்ல. உடனே அண்ணன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனை சத்தமாக கூப்பிடுறாங்க. அவங்களுமே சீரியல் பார்த்துக்கிட்டு உள்ளே உட்காண்ட்ருக்காங்க. என்னவோ சத்தமாக இருக்கேன்ட்டு வெளியே போய் பார்க்கவும், ஏன் கஸ்தூரி இப்படி கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ணே கார்த்திகா வெளியே காற்று வாங்குறேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தா, ஆனால் இப்போ ஆளவே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பதறிக்கிட்டே சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற? ஐயோ, மாப்பிள்ளைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை வைக்கவே மாட்டார். என்னம்மா நீ அவளை எதுக்காகமா வெளியே விட்ட? ஒருவேளை அந்த சேரன் வீட்டுக்கு ஓடி போயிட்டுருப்பாளோ, ஓடி போய் ஒருவேளை கல்யாணம் பண்ணிகிட்டு இருந்தா என்னம்மா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பத்திரமாகவும் கேட்குறாங்க. கஸ்தூரி வந்து பயங்கரமாக உட்காந்து அழுகுறாங்க. சரிண்ணே போயிட்டு அவங்க வீட்டிலே பார்ப்போம், அவங்க வீட்டுக்கு தான் போயிருப்பா, வேறு எங்கேயும் போயிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாகவும் எங்கள் கஸ்தூரியும் அவங்க அண்ணனும் எங்கள் அய்யனார் வீட்டுக்கு வராங்க. வந்து
எங்கே யாருமே காணோம், வீடு பூட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி பார்க்குறாங்க. கஸ்தூரிக்கு பதட்டமாக இருக்குது. இன்னொரு சைடு கார்த்திகாவும் நம்ம சேரனும் கல்யாண கோலத்தோட ரொம்பவே அழகாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. சரிங்க, நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தெரிவிங்க, கமெண்ட் பண்ணி தெரிவிங்க.